நட்பை ஆவணங்கள் தீர்மானிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த கருத்து எந்த வழக்கிற்கானது? மேலும் வழக்கு தொடர்பான தகவல்கள் என்ன? வணக்கம். அதாவது தஞ்சாவூரை சேர்ந்த பெரியசாமி என்பவர் சிறுநீரக பாதிப்பால் அவதிப்பட்டு வந்திருக்கிறார். அதற்கு அவருடைய நண்பரான ஈரோட்டை சேர்ந்த கணேசன் என்பவர் தன்னுடைய கிட்னியை அதாவது சிறுநீரகத்தை தானமாக தர முன்வந்தார். கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உடல் உறுப்பு மாற்று அந்த தானத்தை முறைப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அங்கீகார குழுவிடம் விண்ணப்பிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர், அதாவது இவர் தானமாக கொடுக்கக்கூடிய கணேசன் ஈரோட்டை சேர்ந்தவர் என்பதனால ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கை கோரப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில கணேசனும் பெரியசாமியும் குடும்ப நண்பர்கள் என்ன நிரூபிக்கிறது, எந்த ஆவண ஆதாரங்களும் இல்லை என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு அனுமதிக்க முடியாது என்று மறுத்து அந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அங்கீகார குழு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து கிட்னி தானமாக பெற இருக்கக்கூடிய தஞ்சாவூரை சேர்ந்த பெரியசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நட்பை எப்படி ஆவண ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நட்பு என்ற உறவு உணர்வு அடிப்படையிலானது, அதை ஆவணங்கள் தீர்மானிக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி மறுத்த அந்த அங்கீகார குழுவுடைய உத்தரவையும் நீதிபதி ரத்து செய்து இந்த கிட்னியை தானமாக பெறக்கூடிய பெரியசாமியும் தானமாக வழங்க இருக்கக்கூடிய கணேசனும் அங்கீகார குழு முன்பு குடும்பத்தினருடன் நாளை நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அவர்கள் அளித்த விண்ணப்பத்தை மறுபரிசீலனை செய்து 4 வாரங்களுக்குள் சட்டப்படி இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று அங்கீகார குழுவுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சட்டத்தை பொறுத்தவரைக்கும் உறவினர்கள் அல்லாதவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்வதை அந்த சட்டம் தடை செய்யவில்லை. மாறாக அன்பு மற்றும் பாசத்தின் அடிப்படையில் இந்த உடல் உறுப்பு தானம் செய்யப்பட வேண்டும் என்று மட்டுமே அந்த சட்டம் வலியுறுத்துகிறது என்று நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளின் போது இந்த பண பரிவர்த்தனைகள் இருக்கக்கூடாது, அழுத்தங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதை மட்டுமே தான் இந்த சட்டம் வலியுறுத்துகிறது என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.